பில்டிங்கை பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக இது கிழக்கில் போகிற பாதை. இந்த பில்டிங்கில் தென்மேற்கில் தான் தண்ணி தொட்டி அமைக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நிச்சயமாக தென்கிழக்கில் படிக்கட்டு மேலே தண்ணி தொட்டி அமைச்சிருக்காங்க. பெரிய மாற்றம். இப்போ தென்கிழக்கு படிக்கட்டு. உட்காருமா உட்காரு. இது ஆக்சுவலாக தென்கிழக்கு படிக்கட்டு. தென்கிழக்கு உள்முனை படிக்கட்டு. இது 4 பக்கம் ரோடு. இது தெற்கும் கிழக்கும் பார்த்த மனை. இந்த மனையில் தென்கிழக்கு உள்முனை படிக்கட்டு போட்டு அந்த படிக்கட்டு மேலேயே வாட்டர் டேங்க் போட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். வீடு கட்டியில் ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய விஷயம். அப்போ ஒரு வீடு இதில் 2 வீடு கட்டியிருக்காங்கன்னா ஒரு வீடு சுத்தமாக வடக்கு அடைப்பட்ட வீடாக போயிடும். ரொம்ப பார்த்து கவனமாக வேலை செய்யணும். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இது வந்து ஆக்சுவலாக தென்மேற்கு தண்ணி தொட்டி வைக்காமல் தென்கிழக்கு உயரம் வச்சாங்க. இதை பாருங்கள். நிச்சயமாக சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு. நிச்சயமாக அப்போ இந்த வீடு கட்டும் பொழுது தெற்கு சைடில் கடையை வச்சு இந்த பில்டிங் அமைக்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஆக்சுவலாகவே தெற்கு பார்த்த மனை ப்ளஸ் கிழக்கு பார்த்த மனை. இது தெற்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனையில் இது ஆக்சுவலாக கிழக்குலேருந்து மேற்கில் போகிற ரோடு நாட்ட போகுது. இது வடக்கில் போகிற ரோடு, தெற்கில் போகிற ரோடு. இப்போ இது எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். படி டேங்க்கு வாட்டர் டேங்க்கு இது இவ்வளோ பெரிய பில்டிங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.